ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலை ஆகும் போது ஆவணி மாத கிரக நிலைகள் அப்படின்னாவே மக்களுக்கு அதிகமாக தெரிய மாட்டேன்றது. அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி சார், டேட் சொல்லுங்கள், ஆங்கில தேதிக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 16 இந்த இடைப்பட்ட காலகட்டம், இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இப்போ இந்த தொகுப்புகளாக உங்களுக்கு வழங்க இருக்கேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ தனுசு ராசி என்பவர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலையானது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்கா, யோகம் குறையதாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக உங்கள் ராசிநாதன் எந்த இடத்துல இருக்காரோ அது சார்ந்த நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்றீங்க. இப்போ 6ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி என்பவர்களுக்கு ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடம். இப்போ 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துருக்கார். இவர் இன்னைக்கு தான் உட்காந்துருக்காருன்னா மே மாதம் 2024 மேவிலேயே வந்துட்டாருங்க. இது 2025 மே வரலுமே ஒரு 6ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்க போகிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இருந்தால் பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல்கள், எதிராளிகளின் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. சார், எங்களோட வாழ்க்கையில் தான் எல்லாமே அனுபவித்து முடிச்சிட்டோமே சார், இன்னமும் விட்டவர தொட்டவரையானது இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேன். உண்மையாகவே சொல்ல வரேங்க, முன் ஜென்ம கர்மாவின் பலன்களை முழுமையாக அனுபவித்த ஒரு நபர் யாருனாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் சொல்லணுன்றீங்க. ஏன் மற்ற ராசிக்காரர்களும் அனுபவிக்கலையானாக்கா இந்த குரு பகவானோட வீடு அல்லவா, நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்கள் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானே பார்த்தீங்கன்னாக்கா சனியின் பிடியில் பீடிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 5 வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சிக்கி தவிக்கணும். உங்களோட கஷ்டங்கள் இதுதான்றது சொல்லி மாளாதுன்றீங்க. உண்மையாலுமே வெளியே சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டங்க, அப்படிப்பட்ட துயரங்கள், கஷ்டங்கள், நட்டங்கள், அவமானங்களை சந்திச்சிட்டோம், திரும்ப நாங்களால் மீண்டு வர முடியுமான்றதே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தெளிவாக உண்மையாலும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனிதர்களும் 7 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து முடிச்சுட்டீங்க. இனிமேல் உங்களோட உடம்புல கசைக்கு புளியறதுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணுன்ற. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலமானது இனிமேல் சீரும் சிறப்புமாக இருக்குன்ற விதி எல்லாருமே சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க. 2024 தொடங்குலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலையே, கடன்கள் அப்படியே தான் இருக்குது, தொழில் நிரந்தரமான வருமானம் இல்லை, குடும்ப அமைதி கிடைக்கல, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லை, பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது, சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போச்சுங்க, எதுலையும் தனிமரம் போல நின்றுட்டுருக்கோம், எனக்குன்ற ஒரு உதவிகள் இருக்குமானா எதுவுமே இல்லாமல் இருக்குது, எங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. அப்படி உங்களோட ஜாதகத்தில் கர்ம பலன்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சனி பகவான் கடந்த 7 வருட காலமாக உங்களை பீடிக்கப்பட்டிருந்ததுனால அடுத்த 3 வருட காலகட்டங்கள் இந்த சனி பகவானால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க போறீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அது எப்போங்க நடக்க போகுதுனாக்கா நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் அந்த நிகழ்வுகளானது உங்களுக்கு நடக்க இருக்கு. அப்போ நவம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் நீங்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது உங்களுக்கு உருவெடுக்குன்றது எழுதப்பட்ட விதிங்க. ஏன் சார் நவம்பர் மாதம் வரலாம் எங்களோட வாழ்க்கை இன்னமும் இப்படி தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை நோக்கி தான் போகணும். காரணம், உங்கள் ராசியை விட்டு விலகி 7 சனியை முடிந்து போன கிரகம் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஒரு வக்ரம் பெறாருங்க. வக்ரம் பெற்றா என்ன செய்வார்னாக்கா பின்னோக்கி நகர்ந்து வருவார் அப்படின்றீங்க. பின்னோக்கி நகர்ந்து வந்தான்னா குடும்பஸ்தானத்துக்கு சனி வந்துட்டு தான் அர்த்தம். அப்போ சனி குடும்பத்தில் வந்துட்டா என்ன நடக்கும், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துடும்ன்றீங்க. அப்போ என்னைக்கோ செய்த குற்றத்துக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அதனால எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதத்துக்கான பலன்களாக எடுத்துக்கொள்ளாமல் நவம்பர் 15க்கான பலன்களாகவும் எடுத்துக்கங்க. நவம்பர் 15 வரலும்
எனக்கு தெரிஞ்சளவு தனுசு ராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு விதிகளே இல்லையா சார், இது எல்லாமே நாங்கள் அனுபவிச்சு தான் தீரணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு சின்ன மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உடலில் ஃபீவர் ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுறீங்கனாக்கா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டால் நீங்கள் எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்களோ அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு இந்த மாத காலகட்டத்தில் 3 நிகழ்வுகள், முத்தான நிகழ்வுகள் நடக்க இருக்கு. அந்த 3 நாட்கள் மட்டும் தெய்வத்துக்காக வழிபாடு செய்யறதுக்காக ஒதுக்குனீங்கனாக்கா இந்த மாத காலங்களில் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட்ட மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாகும். அது முக்கியமான 3 நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதலாவது வரக்கூடியது சனி பிரதோஷம், அடுத்ததாவது விநாயகர் சதுர்த்தி. இந்த ரெண்டுமே சனி பகவானுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒன்றுங்க. சனி பிரதோஷமானது வருகின்ற ஆவணி 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2 நாட்களுமே சனி பிரதோஷமானது வர இருக்குங்க. இந்த சனி பிரதோஷத்தன்று இந்த தனுசு ராசி என்பர்கள் யார் இது செய்கிறீங்களோ செய்யலையோ தெரியாது, இந்த சனி பிரதோஷத்தன்று சனி பகவானுக்கு அந்த சனியின் அம்சமான அந்த பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 முழம் முல்லை பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அபிஷேகத்துக்காக கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாக்களை நீக்கி வளமான வாழ்க்கை வளம்புறதுக்கான காலகட்டம் உருவாகும். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த நேர காலகட்டத்தில் கம்பல்சரி வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 31 ரெண்டுமே சனி பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செய்துட்டு நந்தி பெருமான வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்கள் நீங்கி வளமான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியானது வர இருக்கு. ஆவணி மாதம் 22ஆம் தேதி. அந்த செப்டம்பர் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதன் மூலியமாக முன்ஜென்ம கருமாக்கள் நீக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் கஷ்டங்களும் இருக்கிறத தெரியுது, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான தெய்வ வழிபாடுகளும் இதே மாத காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்துட்டு இந்த சனி பிரதோஷத்தை ரெண்டையுமே கலந்துக்கிட்டு குடும்பத்தோடு போய் கலந்துட்டு வழிபாடு செய்வதன் விளைவாக முன்ஜென்ம கருமாக்களை நீக்கக்கூடிய சக்திகள் உருவாகுன்றீங்க. அதனால் முன்ஜென்ம கருமாக்களை நீக்கக்கூடிய அளவுகளுக்கு சனி பிரதோஷம் உண்டு. 12 வருடம் முழுமையாக தொடர்ச்சியாக சனி பிரதோஷத்தை போட்டு வழிபாடு செய்தீங்களா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்களானது இந்த சனி பிரதோஷத்தில் இந்த 2 பிரதோஷத்தையும் வழிபாடு செய்வதன் விளைவாக உங்களுக்கு கிடைக்கின்றவிதிங்க. இந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உருவாகுங்க. இந்த அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் இருக்குது, உங்களோட ஜாதகமே இன்னும் வலிமை குறைந்து இருக்குனாக்கா இந்த விதிகள் உங்களுக்கு பார்க்கறதுக்கான யோகங்கள் வராது. அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் யார் பார்க்குறீங்களோ இல்லையோ தெரியாது, கம்பல்சரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதுக்கு முன்பாக ஜாதகத்தை பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது, சித்திரைக்கு பிறகு உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்வதனுடையாக முன்ஜென்ம கர்மாக்களை போக்க முடியுன்றீங்க. அதனால் வாய்ப்புகள் இருந்தால் இந்த நேர காலத்தில் நீங்கள் சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி சூரியன் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக விற்கப்படாத நிலங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் விற்பனைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போல தெரியுதுங்க. அதனால் நிலத்தை விட்டுட்டு பழைய கடன்களை கொடுக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் போல இருக்குது. இப்போ இந்த நேர காலங்களில் புதிய கடன்கள் வாங்கிறதுக்கான விதிகள் எதுவும் இல்லை, பழைய கடன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போல இருக்குங்க. இந்த மாத காலகட்டத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தை பயணிக்கிறதுனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துட்டு நவம்பர் 15 பிறகு புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதும் வீடு மனை வாசல் கட்டுவதும் உகந்த பலன்களை தரும். நவம்பர் மாதம் வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும், நல்லமாக இருக்கும். அடுத்த 3 வருட காலங்கள் உங்கள் காட்டில் மழை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நவம்பர் 15 வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சனி வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு யோகமே அப்படின்றீங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசி
ராசி அதிபதி குரு பகவான், எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய, ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய, நல்வழிப்படுத்தக்கூடிய, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட ராசி தாங்க தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய, ஒரு குறிக்கோளோடு பயணம் செய்யக்கூடிய, எடுத்துக்கொண்ட குறிக்கோள் கடைசி வரையும் நிற்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. அதையும் தாண்டி பார்த்தோம்னாக்க ஆன்மீக நாட்டம், கோவில் சார்ந்த வழிபாடுகளுக்கு உதவி செய்கிறது, அரசு காரியங்களில் ஈடுபடுறது, அடுத்து பார்த்தோம்னாக்க பொதுஜன தொடர்பு, இந்த விஷயத்திலாம் தனுசு ராசி அன்பர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு ராசி. ஆமா, இவங்களுக்கு தொழில் வேலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொழில் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வேலை வியாபாரம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது நல்லதுதான், அப்படி என்றது நல்லதுதான். ஏன்னா உங்களோட ராசியிலிருந்து ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்யாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார், செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து சனி 2 குடையவன் 3ல வக்ரவ நிலை, 4ஆம் வீட்டில் ராகு பகவான். அடுத்து 9ல சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு, 10ஆம் இடத்துல கேது. இப்படிப்பட்ட அமைப்பு கிரக நிலைகள் இருக்குது. இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு கொண்டாட்ட மாதம், மகிழ்ச்சிகள் நிறைய அதிகரிக்கக்கூடிய மாதம், திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிறைய செய்யக்கூடிய மாதம். ஆமாம், நல்ல மாதமான இந்த ஆவணி மாதத்தில் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் ஒரு மாற்றம் செஞ்சால் தேவலாம், நல்லா இருக்குமா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்போ என்ன எப்படி யோசித்தோமோ அது மாதிரி செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். 9ஆம் அதிபதி 9லே பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்றவரோடு லாபாதிபதி சேர்ந்து நிற்கிறார், 11ஆம் அதிபதி சேர்ந்து நிற்கிறார். அப்ப தாராளமாக வேலையில ஒரு மாற்றம் ஏற்படுத்திக்கணும்னா மாத்திக்கங்க, அல்லது வேலை தெரியும் அது தொழிலா செய்யணும்னா தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. வியாபாரத்துல ஒரு சில யுக்திகளை கையாளணும்னு திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த திட்டத்தின் முறைப்படி இறங்கி செய்யுங்க. சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஆமாம், இருக்கிறத இதுலேருந்து பெட்டராக நல்லா வரக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், வரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். அதே நேரத்தில் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். வாக்குஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் வக்ரவ நிலையில. அப்ப என்ன பண்ணணும்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தின் தேவைகள், உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குரு பார்த்து அதை புரிதப்படுத்திட்டார், பக்குவப்படுத்திட்டார். ஆனா நீங்களா எதுவும் வாக்குவாதம், ஏன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இல்லையா 3ஆம் இடத்துல 2 குடையவன். அதனால என்னன்னா குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லை. அதே போல பார்த்தீங்கன்னாக்க வீடு, வண்டி, வாகன யோகங்கள்லாம் நல்லா இருக்குது. திருமண முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அது சார்ந்து யோசிக்கலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகளை கையில் எடுக்கலாம். வர்ற வரன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து வரன் அமையக்கூடிய, குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அப்போ திருமணம் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறது நல்லது.
மாணவர்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வகையில போட்டித் தேர்வுகள், ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம், அந்த மூலமா பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பெண்கள், இல்லத்தரசிகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே போட்டி, குடும்பத்தில் போட்டியும் போராட்டங்களையும் சந்திச்சு வாழ்ந்த தனுசு ராசி பெண்கள், குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள், தடங்கல்கள் இதெல்லாம் சந்திச்சவங்க பெருமைப்படும் வகையில் இந்த மாசத்திலேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தடைகள் நீங்க போகுது, முன்னேற்றம் ஏற்பட போகுது, எதிர்பார்ப்புகள்லாம் நடக்க போகுது. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் ஆவணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரி, ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு வருமா இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் பெரிய குறைபாடுகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு, கூட 5 குடையவன் செவ்வாயோட சேர்ந்து குடும்பங்கள யோகத்தில் இருக்கிறார். அதனால பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி, பாக்கியாதிபதி, லாபாதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ நல்ல விஷயம்தான் நடக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சாப்பிட்ற உணவுகள் அஜீரணம் ஆகாம போறது, பொருந்தா உணவுகளை சாப்பிட்றது உடம்புக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. அடுத்து கொஞ்சம் வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க கடமை என்னவோ அதை செய்யுங்க. உங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் ஆரோக்கியம் எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் தடைகள்லாம் கடந்து போயிட்டீங்க, கடந்தாச்சு, பண வரவு உண்டு. புது முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்களோட சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வழிகாட்டுதலோட பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து குரு பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2, 10, 12ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதிய தொழில் தொடங்குறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறது, தொழில் மூலமாக லாபம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை, நிம்மதியான தூக்கம், அதே நேரத்தில் விரய செலவுகள் தவிர்ப்பு, விளைய செலவுகளை குறைச்சிக்கிறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது, வேலைக்காக, தொழிலுக்காக, ஆன்மீக பயணங்கள், கொஞ்சம் வயசானவங்க போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். அடுத்து மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தொழில் தொடங்கலாம், தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யலாம், வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்து பூராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆன்மீக பயணம் போகிறது, படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் பயணம் செல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல அக்கறை செலுத்துறது, கோவில் குளங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, செய்யலாம். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அரசு காரியங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுக்கலாம். அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, பாராட்டுக்கள், மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உறவுகளோட ஒற்றுமை அதிகரிக்கும். அப்பா சார்ந்த வழியில இருந்த உறவுகள்லாம் ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கணம் என்ன, ராசி என்ன, தசாபுத்தி அடிப்படையில் என்ன நடக்குது, இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடத்தலாமா, திருமணம் செய்யலாமா, இல்லை வேலை சார்ந்த முயற்சி செய்யலாமா, எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்து முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான வழிபாடு இப்போ உங்களுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புக்குரிய விஷயமாக இருக்குது. வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே. அதாவதுன்றது வந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூராடு நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். பொதுவா நவகிரகத்திலேயே ராஜான்றவர் யாரு அப்படின்னா குரு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த குரு பகவானுடைய ராசி தான் இந்த தனுசு ராசி. அப்ப இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்க்கும்போது அதிபதி குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆவணி மாசம் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரக சேர்க்கை எந்த உடைய அதாவதுன்ற தன்மையில இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். அப்ப ரிஷப ராசியில உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானும் அதாவது செவ்வாயும் 2 கிரகங்களும் சுக்கிர பகவானுடைய வீட்டுல நட்பு கிரகங்களா இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இன்னைக்கு புதன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேருமே சிம்ம ராசிக்கு பகைவனா இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ஆட்சியா இருக்கிறாரு. சூரிய பகவான் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கும்ப ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில ராகு பகவான் நட்புல இருக்கிறாரு. அப்ப இந்த ஆவணி மாசத்தினுடைய கிரக சேர்க்கை இதுதாங்க நடைமுறையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் அதாவது சாதகமா இருப்பாரா அல்லது பாதகமா இருப்பாரா, இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அதாவது ராசிக்கு அதிபதி குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 6ல் இருக்கிறாரு. அப்ப 6ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்ம வந்து தொழிலுக்கு அதிபதி உண்டான இடம். அதாவது 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, இது மாதிரி விபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடமா இருந்தாலும் அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அதாவதுன்றது 6ஆம் இடம் சொல்றோம். அப்ப நம்ம 6ஆம் இடம் நமக்கு வந்து வேலைக்கு போறவங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நமக்கு அந்த ஜீவன் காரகன், அதாவது நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேலைக்கு தகுந்த கூலியும் நமக்கு கரெக்டான முறையில் கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த உழைப்புக்கு தகுந்த உயரமும் வயதுக்கு தகுந்த வளர்ச்சி நல்லா இருக்கிறோம்னா முக்கியம் நமக்கு அந்த 6ஆம் இடம் கண்டிப்பா நமக்கு நல்லா இருக்கணும். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டுல வந்து குரு பகவான் வந்து நட்பா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல நட்பு கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இது செய்யறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம். அதாவது எனக்கு இந்த தொழில் பிடிக்கலைங்க, நான் வேற தொழில் செய்யலான் இருக்கிறேன், இல்லை இதே தொழில் இன்னும் கொஞ்சம் நான் விரிவுபடுத்தலான் இருக்கிறேன், இல்லை இந்த தொழில் எனக்கு சம்பளம் பத்தல, நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணலான் இருக்கிறேன், இது போல யோசனைகள் இந்த மாசத்துல பண்ணலாம்னா தாராளமா இந்த ஆவணி மாசத்துல நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு வந்து 10ஆம் இடம் நம்ம சொல்றோம். அப்போ உங்களுக்கு அடிமை தொழிலுக்கு உண்டான 6ஆம் இடத்துக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து சுப முகூர்த்த மாசமா இருக்கிறதுனால தாராளமா நீங்க வந்து தொழில் மாற்றம் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து சுய தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புதன் பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுய தொழிலுக்கு அதிபதி எப்பயுமே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த பகையா உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா நீங்க என்னதான் நீங்க வந்து தொழில் செய்துகிட்டு இருந்தாலும் நீங்க வந்து சுய தொழில் எந்த ரேஞ்சில் போயிருந்தாலும் சரி, ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்குங்க, நான் ஒரு பற்றை வச்சிருக்கேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு சுய பிசினஸ் பண்றேன், இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், இன்னைக்கு நான் ஒரு துணி நகை கடைக்கு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, இது போல சுய தொழில் எது பண்ணனாலும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி 10 வரைக்குமே கொஞ்சம் கண்டிப்பா முடக்கமா தான் இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க தொழிலுக்காரகன்
உங்களுடைய தொழிலுக்கு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்துல இன்னைக்கு சூரியனுடைய வீட்டுல போய் இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. அப்ப அந்த உடைய கட்டன்றது புதன் பகவான் வந்து இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போறாரு. அப்ப கன்னி ராசிக்கு புதன் பகவான் போகும்போது தன் சொந்த வீட்டுக்கு அவரு போய் ஆட்சியா உக்காடுறாரு. அப்ப ஆட்சியா உட்காரும் போது ஆட்சி ஆயிட்டு உச்சமாயிடுறாரு. அப்ப அந்த சொந்த வீட்டுல ஆட்சி உச்சம் அடைஞ்சு உட்காரும் பொழுது எந்த காரத்தை கொண்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் சொந்த வீட்டுல, ஏன்னா புதன் வந்து தொழில்காரகன், மூலக்காரகன், அறிவுக்காரகன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய மூளை செயல்படுத்துறாரு அப்படின்னா அது புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து இப்ப வந்து ஒரு பகையா இருக்கும்போது வேலை செய்ய மாட்டார் இல்லையா? அப்ப தன் சொந்த வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா அந்த நல்ல வேலை அவர் செய்வார். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாசம் 10 தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சுக்கிர பகவான், இப்ப பொதுவா சுக்கிரன் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மத்தவருடைய அமைப்பை விட இப்ப பொதுவா இந்த 6ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். இப்ப அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 9ஆம் இடத்துல பகையா இருக்கிறாரு. அதாவது சிம்ம ராசியில சுக்கிரன் வந்து இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. அப்ப அந்த பகையா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா அதே 10ஆம் தேதி இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா சிம்ம ராசியில இருந்து அவரும் கன்னி ராசிக்கு போறாரு. அப்ப கன்னி ராசிக்கு போகக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது வந்து நீச்சம் அடைஞ்சிடறாரு. அப்ப நீச்சம் அடைஞ்ச போது நீச்ச பங்கம் ராஜயோகம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவணி மாசம் 10க்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். அதாவதுன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு, தாய்ந்த தந்தைக்குள்ளார இருக்கிற சங்கடம், இப்ப அதாவது உறவுகள் பிரிஞ்சிட்டாங்க, எங்களால சேர முடியல, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஒரு ஆண் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், குரு அடிப்படையா பாக்குறோம். அதே ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா சுக்கிரனுடைய அடிப்படையை பார்க்கிறோம். அப்ப 100% எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு போகும்போது நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் போதுதான் உங்களுடைய பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்னா சேரும். அப்ப உங்களுக்கு தொழில் துறைகள் கண்டிப்பா நல்லா இருக்கும். இதை விட பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை, அரசியல் வாய்ப்பு, இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா புதன் வீட்டுக்கு புதன் ஆட்சியா போனாதான் அரசியல் பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அரசியலுடைய நட்பு கிடைக்கும், அரசியல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்கும். நீங்க அந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் அந்த இடத்துல வந்து நீங்க வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கண்டிப்பா குறையும். அதே மாதிரி நீங்க ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யறீங்க, நான் ஒரு மிலிட்ரியில வேலை செய்யறேன், நான் ஒரு போலீஸ் காவல்துறையில வேலை செய்யறேன், நான் வந்து ஒரு மெடிக்கல் துறையில் நான் வேலை செய்யறேன், ஒரு மருத்துவத்துறையில் வேலை செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். அதாவது நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குற மாதிரி. அப்ப 100% எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த காலத்தை கொண்டுமே, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது கடந்த இந்த மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி கூட குரு வந்து மேசத்திலிருந்து உங்க ராசி வந்து 9ஆம் இடமா பார்த்தாரு. ஆனா அந்த பார்க்கும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்கிறாரு, தனுசு ராசிக்கு அதிபதியே தனுசை பார்க்கும்போது கோடி புண்ணியம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்க சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தா நம்ம எதுவும் கொடுக்க மாட்டாரு இல்லைங்களா? உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானே இப்ப உங்களுக்கு 8ஆம் இடமா பாக்குறாருன்னா, உங்க ராசி பாக்குறாருன்னா அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொடுத்தாலும் கெடுத்து விடுவார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஆனவாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5-6 மாசமா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். கல்யாணம் பண்ணி சன்னியாசி, கடை வாங்கி பட்டினி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னா எதைய சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ராசிக்கு நம்ம ஜாதகத்துக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நமக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எனக்கு குழந்தை பாக்கியத்துல தடையா இருக்குதுங்க, எனக்கு வந்து திருமண தடையா இருக்குதுங்க, ரெண்டாவது வந்து குடும்பத்துக்குள்ளார நான் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்து நான் கெட்ட பேர் வாங்கிட்டேன், எனக்கு நல்ல பேர் இல்லை, எனக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா பொது பலன் 1 கோடி பேருக்கு ஒரு பொதுவான ஒரு பலன் வச்சுக்கிட்டு எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு நீங்க சொல்றது நல்லா இருக்குதுங்க ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
தீர்வு வேணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகம் பாருங்க. அப்படி சுய ஜாதகம் பார்த்ததா உங்களுக்கு நடைமுறை எப்படி இருக்குது நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த ஒரு கோயில் குளத்துக்கு நாங்கள் போக முடியும்னு போக சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறும். சரிங்களா? அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசி எப்படி இருக்கும்? தனு ராசியில் பிறந்தவர்கள், தனுர் லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் ஒரு நல்ல மாசமாக இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் குறைவுலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னாவே நல்லா தான் இருக்கு. சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து இவர்களை வழிநடத்துகிறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வேற மாறுறாரு, மங்கள செவ்வாய். அது இவங்களுக்கு ஒரு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனை புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கனவுகள் உங்களுக்கு நிறைவு அடையும். சிலர் பழைய வீட்டை வித்துட்டு புதுசா பெரிய இடமா வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. மூதாதையருடைய சொத்து, சொத்து விஷயத்துல மூதாதையருடைய சொத்து, முன்னோர்களுடைய சொத்து, தாத்தா பாட்டி அம்மா வழி சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வழக்குகள், அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் வெற்றி அடைந்து உங்களுக்கு அந்த சொத்துகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த நகை, அம்மா கிட்டேருந்து வர வேண்டிய ஒரு சில நகைகள், அவர்களிடத்தில் வர வேண்டிய ஒரு சில பணங்கள், நீங்க யார்ட்டையாவது கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய பணம், யாருக்காவது ஒரு சில பிரச்சனைகளுக்காக உதவ போய் அதில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீர்ந்துவிடும். அதே மாதிரி வங்கி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வங்கியில் ஏற்பட்ட ஒரு சில மனக்கசப்புகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்ற மாதமாக, வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு போதும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்கள் இந்த புதியதாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். சிறு தொழிலாக தொடங்குவார்கள். அதுவே வெற்றி தரக்கூடிய பெரிய தொழிலாக மாறி நீங்கள் நிறைய இரும்பு சம்பந்தமான கம்பெனிலாம் வச்சு அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். பூராட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த மாசத்துல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே எல்லா நட்சத்திரமும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ராசி எல்லாம் ஒண்ணுதான். இந்த ராசிநாதனுடைய ஒரு சில வேலைகள் ஒரு சில நாட்களில் இந்த பூராட நட்சத்திரம் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்து கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை அது முடிவுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்த மாறுதல்களும் இல்லை. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரமாகும். புதியதாக தொழில் ஸ்தாபனங்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும். கலை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களும் நன்றாகவே இருப்பார்கள். ஓவியம், அப்புறம் இந்த வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கு ஒரு ஏற்றம் உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும். இந்த மாதத்தில் மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
நீட் போன்ற அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுவது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். வருகின்ற மாதங்களில் அதை கவனமுடன் படித்து வருகின்ற மாதங்களில் அரசாங்க தேர்வு எழுதினால் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படித்தீர்களேயானால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். கவனமுடன் படியுங்கள், அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. குறிப்பாக இந்த காதல் திருமணம் என்பதை எந்த மாதத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது அது இந்த ப்ராசஸ்ல இருந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக காதலிக்க தொடங்கி அதை இந்த மாதத்திலே திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் உங்களுடைய தாய் தந்தையினருடைய அனுமதியோடு அதை செய்யுங்கள். அப்படி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த மாதத்தில் மற்ற துறையில் இருக்கக்கூடியவர் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது, அமையும். அதில் மாறுதல்கள் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிகாரம் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் வருகின்ற பொழுது அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் வருகின்ற பொழுதும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வைத்து மண்டை வெல்லம், உருண்டை வெல்லம் வைத்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூஜை செய்தீர்களேயானால், இல்லைன்னா உங்க குலதெய்வத்துக்கு அந்த கோயிலுக்கு போய் அந்த உருண்டை வெல்லத்தை வைத்து பிரார்த்தனை செய்தீர்களேயானால் நிறைய பிரச்சனைகள் தீரும். திருமண தடை நிவர்த்தி அடையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பரிகாரத்தை செய்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் வருவதற்கு 3 நாள் முன்பாக மாமிசம் உண்ணாமல் இருந்து அந்த பூஜைகள் செய்து முடிந்த பிறகு 3 நாட்கள், மொத்தம் 7 நாட்கள் நீங்கள் மாமிசம் உண்ணாமல் இருந்து பூஜைகள் குலதெய்வ வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷனுக்கு நேர்மைக்கும் நீதிக்கும் புகழுக்கும் உச்சிக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வேகத்துக்கும் கோபத்துக்கும் கொஞ்சம் பிரஸ்டிஜுக்கும். தனுசு அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பிரஸ்டிஜெல்லாம் பார்க்கும். உதவி ஓடோடி செய்யும், உதவி ஓடோடி போய் செய்யும். இந்த மாசத்துல, இந்த ஆவணி மாசத்துல தனுசு நிச்சயமாக 7.5 சனீஸ்வரர் எல்லாம் முடிச்சிட்டாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியாவது துலாமுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி தனுசுக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த மாசத்துல. அதுக்காக பாஸ்போர்ட் எடுக்காம இருக்கக்கூடாது இல்லையா? அதனால பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு நீங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலபுருஷனுக்கு 9, 7வது ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ராசி எல்லாமே நீங்க இதுக்கு போக வேண்டியதுதான், வெளிநாட்டு போக வேண்டியதுதான். அதாவது வெளிநாடு வாழ்க்கை, வெளி வட்டாரம், அரசியல், நீதி, நேர்மை, சட்டம், படிப்பு, விவசாயம், மஞ்சள், கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், தேங்காய், நிர்வாகம், அறக்கட்டளை, சீர்திருத்தம், பேங்கு, ஃபைனான்ஸு, இந்த மாதிரி தொழில தான் போகணும். இப்படிப்பட்ட தொழிலா தான் போகணும். சரி, ராசிக்கேற்ற தொழில் செய்யுங்க அப்படின்னு கேட்குறீங்க, ஆனா நீங்க செய்யறது இல்லை. அப்புறம் நஷ்டம் எப்படி வராம இருக்கும்? கொஞ்சமாவது உங்களோட ஒட்டி போகும். உங்க ராசிக்கேற்ற தொழிலை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அது நல்லதை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும். அப்ப நிச்சயமாக
மன வாழ்க்கை, குடும்பம், நண்பர்கள் சேர்க்கை, குழந்தைகள், வாழ்க்கை வசதி, டெவலப்மெண்ட், அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமேல் வரும். இந்த மாசத்துல அங்கீகரிக்கப்படக்கூடியது வாழ்க்கையிலேயே, வாழ்க்கையை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற பார்த்தீங்களா, அது நீங்க தான். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. 7 சனீஸ்வரர் வந்து அவ்வளவு உங்களை ஆட்டி படைச்சிருக்காரு. அதனால நிச்சயமா இந்த ஆவணி மாசத்துல ஒரு அற்புதமான மாசமாக உங்களுக்கு மாறும். உங்களுக்கு ஏற்ற தொழில் செய்யுங்க, மாறுபட்ட தொழிலுக்கு போகாதீங்க. சனி வக்கரத்தை விட குரு வக்கரத்தை விட சனி வக்கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். குரு வக்கரத்தை விட சனி வக்கரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் நாட்கள் இருக்கின்றது, 140 நாள் இல்லை சனி வக்கரம். கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சுல்ல. அப்போ தனுசு ராசிக்கு சனி வக்கரமும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அப்போ குருபலம், குருநாதன், உங்க ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். 6ஆம் பலமா இருந்தாலும் உங்க ராசிக்கு 6ல் இருந்தாலும் குருமங்கல யோகத்தோடு இருக்கிறார். உங்க ராசிக்கு 3ல் சனி இருக்கிறார். குழந்தைகள் படிப்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குடும்பத்துல கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைகளுடைய நலனை பார்த்துக்கோங்க. படிப்பு தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. ஆதி அந்த பிரபு ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பாங்களா, அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த மூலம் பூராடம் உத்தராடம் நட்சத்திர அதிபதியாக இருப்பதனால் ஆண் மூலம் அரசு, பெண் மூலம் எண்ணம், பூராடம் மூலாடம், உத்ராடம், சதிராடம், அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இப்ப லைன் கிளியர் ஆயிடுச்சு. 7 சனீஸ்வரர் குறைச்சிட்டாரு. இனிமேல் டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு. அப்ப இந்த வழிபாடுகளை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல தாக்கத்தை கொடுக்கும், நல்ல உயர்வை கொடுக்கும், நல்ல ப்ரொமோஷனை கொடுக்கும், நல்ல தொழில் விருத்தியை கொடுக்கும். இதை வைத்துக்கொண்டு உங்க தசாபுத்தி முக்கியம். உங்க தசாபுத்தியை வைத்துக்கொண்டுதான் நீங்க செய்ய வேண்டும். அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல உங்க ராசிநாதன் ஏற்கனவே பாக்கியாதிபதியே சூரியனே உங்களுக்கு இருக்கிறார். பாக்கியாதிபதி சூரியன் உங்களுக்கு நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அரசாங்கத்துக்கு ப்ரொமோஷன்ஸ், அரசாங்கம், உத்தியோகம், எக்ஸாமினேஷனை பாருங்க, ப்ரொமோஷனை பாருங்க. கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்டது இல்லைன்னா அரசு சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட துறைகள்ல முயற்சி பண்ணும்போது இந்த மாசத்துல ஒரு வெற்றி பலனை கொடுக்கும்.